ஹல்லேலூயா. நல்ல வாக்கு தத்தங்கள்லாம் சொல்லும் போது, படிக்கும் பொழுது நல்ல ஆண்டவரை ஆர்ப்பரித்து துதியுங்க. அப்படி நீங்க சொன்னீங்கன்னா தான் அந்த ஆசீர்வாதம் உங்கள் மேல இறங்கும். அல்லேலூயா. நல்ல உற்சாகமா என்ன பண்ணணும் நம்ம? நல்ல கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது ஆமேன் அல்லேலூயா என்று சொல்லி என்ன பண்ணணும்? நம்ம தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன அந்த பில்தேமியா சபைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் கிரியைகளை என்ன பண்றேன்? நான் அறிந்திருக்கிறேன். கிரியைகள் என்று சொல்லும் பொழுது நாம தேவனுக்காக செய்கிற காரியங்கள், மற்றவர்களுக்காக நம்ம செய்கிற காரியங்களை கர்த்தர் என்ன பண்றாராம்? அறிந்திருக்கிறார். நம்ம நினைப்போம், ஐயோ நான் ஆண்டவருக்காக நான் எவ்வளோ செய்கிறேனே, நான் எவ்வளோ பண்ணுறேனே, ஏன் எனக்கு இன்னும் ஆசீர்வாதம் இல்லைன்னு. ஆனால் நம்ம எந்த உள்ளத்தோடு, நம்ம எந்த எண்ணத்தோடு நம்ம காரியங்களை செய்கிறோம் என்பதை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அறிந்திருக்கிறார். அதனால் நம்ம ஆண்டவருக்காக செய்கிறத கர்த்தர் ஒரு நாள் என்ன பண்ணுறது இல்லையா? மறந்து போகிற அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. அல்லேலூயா. அன்றைக்கு ஆண்டவரை சிலுவையில் அறைய கொண்டு போக போடும்போது அந்த மகதலேனா மரியாள் என்ன பண்ணுறாங்க? விலையுறந்த ஒரு தைலத்தை என்ன பண்ணுறாங்க? ஆண்டவருடைய பாதத்தில் கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க? ஊற்றி தலைமயிரினால் அதை தொலைக்கிறாங்க. அங்கே இருந்தவங்களாம் சொல்கிறா, யோ இவ்வளோ விலையேற பெற்ற இந்த தைலத்தை என்ன பண்ணுற நீ? வீணாக்குகிறேன்னு சொல்லி எல்லாரும் அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இவள் என்னிடத்தில் என்ன பண்ணுறா? நற்கிரியை செய்திருக்கிறாள். இவள் செய்ததை என்ன பண்ணுமா? உலகம் முழுவதும் இவளுடைய சுவிசேஷம் உலகம் முழுவதும் இது பேசப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் நாம் கர்த்தருக்காக செய்கிற ஒவ்வொரு காரியங்களின் கிரியைகளையும் தேவன் ஒரு நாளும் மறந்து போகிறவர் அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்காக நீங்கள் ஒரு கல்லை எடுத்து போட்டால் கூட அதை தேவன் என்ன பண்ணல? மறந்து போகலை. ஏற்ற காலத்தில் அதை நம்ம என்ன பண்ணுவோமா? அறுவடை செய்கிறவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். உன் கிரியைகளை அறிந்திருக்க. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், அல்லேலூயா, கொஞ்சம் பலன் இருந்தும் என்ன பண்ணலையா? அவங்க ஆண்டவருடைய நாமத்தை என்ன பண்ணலையா? மறுதலிக்கலை. நாமும் கூட நமக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நம்ம தேவனுக்காக எவ்வளோ காரியங்களை செய்கிறோம் இல்லையா? இன்றைக்கி காலையில் கூட எழுந்திருப்போம், எவ்வளோ பேர் பலவீனமாக இருந்திருக்கோம் இல்லையா? சரீரத்தில் எழுந்துக்க முடியாமல் என்ன பண்ணியிருக்கோம்? சூழ்நிலைகள் இருந்திருக்கும். அது காலையில் எழுந்துக்கிறதெல்லாம் சொல்ல முடியாது இல்லையா? அதனால் சில பேர் எழுந்து என்ன பண்ணோம்? பழகிட்டோம். நீங்கள் எழுந்து நீங்கள் ரெடியாகி நீங்கள் வந்து அந்த கூட்டுறவு ரவுண்டானாவில் இறங்கி அங்கேருந்து நீங்கள் ஆட்டோ பிடிச்சோ நடந்தோ வந்ததை என்ன பண்ணியிருக்கிறார்? ஆண்டவர் அறிந்திருக்கிறார். என் பிள்ளை எனக்காக தன் கொஞ்சம் பலன் இருந்தால் என்ன பண்ணுது? எனக்காக அந்த பிள்ளை ஓடி வாஞ்சையா தாகமாக ஓடி வராங்களே, நான் அவங்கள என்ன பண்ணக்கூடாது? நான் விட்டுடக்கூடாது. நான் அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு முன்பாக நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அதை என்ன பண்ண மாட்டாங்களா? ஒருவனும் பூட்ட மாட்டான். ஒருவனும் தேவன் பூட்டிருந்த மனுஷன் என்ன பண்ண முடியாது? திறக்க முடியாது. ஐயோ நான் கர்த்தருக்காக ஓடுறேனே, நான் கர்த்தருக்காக இதை செய்கிறேனே, என் குடும்பத்தில் இவ்வளோ காரியங்களுக்காக நான் கஷ்டப்படுறேனே, என் புருஷனுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறேனே, என் பிள்ளைகளுக்காக கஷ்டப்படுறேனே, கடைசி காலத்தில் என் பிள்ளை எனக்கு கஞ்சி ஊற்றுவானா, எனக்கு சோறு போடுவானா, என்னை என்ன பண்ணுவானோன்னு சொல்லிட்டு கூட என்ன பண்ணலாம்? அநேகர் நினைக்கலாம். ஆனால் மனுஷன் செய்கிறானோ செய்யலையோ, பிள்ளைகள் செய்கிறார்களோ செய்யலையோ, ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் பலன் இருந்தால் என்ன பண்ணல? நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் மறுதலிக்கலை. அவருடைய வசனத்தை என்ன பண்ணுறோம்? நம்ம கை கொண்டு நடக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஆண்டவரை மறுதலிக்க கூடாது.
ஆண்டவரை நம்ம மறுதலிச்சோம்னா கர்த்தர் நம்ம பிதாவின் முன்பாக தேவன் நம்மை மறுதலிப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். வேலை ஸ்தலத்துக்கு போகிறீங்களா, இல்லை எங்கே போனாலும் நீங்கள் ஒரு கிறிஸ்தவங்களான்னு சொன்னால் என்ன பண்ணணும்? ஆமாம், அல்லேலூயா சத்தமாக என்ன பண்ணோம் நம்ம? ஆமாம், நாங்கள் என்ன பண்ணோம்? அல்லேலூயான்னு சொல்லி நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைங்க. ஆமாம், நாங்கள் ஆண்டவரை அறிஞ்சிருக்கிறோம். அவர் தாங்க எனக்கு, அவர் தான் என் வாழ்க்கையில் இப்படிலாம் செய்திருக்கிறாரு சொல்லி என்ன பண்ணணும்? அந்த இடத்துல ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்கூலில் போகிறோமா, அந்த இடத்துல என்ன பண்ணணும்? தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தணும். கிறிஸ்தவங்களான்னு கேட்டால் தைரியமாக சொல்லுங்க. என்ன தலையை சீவுனா கூட எங்கே போகலாம்? தேவனுக்காக இரத்த சாட்சியாக மாதிரி தான் ஆண்டவரிடத்துல போகலாம் இல்லையானால ஒரு இடத்துல என்ன பண்ணக்கூடாது? நம்ம ஆண்டவருடைய வசனத்தை நம்ம மறுதலிக்கவே கூடாது. வசனங்களை கை கொள்ளுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஏன்னா தேவனுடைய வசனம் தான் நமக்கு உயிர், தேவனுடைய வசனம் தான் நமக்கு உணவு, அவருடைய வசனம் தான் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது, நம்முடைய கால்களுக்கு தீபமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான் என்று சொல்லி 119ஆம் அதிகார 1ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதனால் எல்லா இடங்களிலும் நம்ம வசனத்தின்படி நடக்கிறவர்களாய், வசனத்தை கை கொள்ளுகிறவர்களாய், வசனத்துக்கு நம்மளுக்கு ஏற்ற வசனங்களை நம்ம பிடிச்சுக்க கூடாது. எல்லா வசனத்துக்கும் நம்ம அப்படியே கீழ்ப்படுகிறவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் அப்படி இருக்கும் பொழுது தான் ஆண்டவர் சொல்கிறார், திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசல் என்பது அது மிகவும் ஒரு முக்கியமாய் காணப்படுகிற ஒரு வீடு கட்டுறோன்னா அதுக்கு வாசல் இல்லாமல் என்ன பண்ண மாட்டோம்? நம்ம வீடு கட்டவே மாட்டோம். அந்த வாசல் வேற, கதவு வேற இல்லையா? அந்த வாசல் இல்லையா, அந்த வாசல் வழியாய் தேவன் நம்மை வந்து நம்மளுடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஒரு வீட்டுக்கு எப்படி வாசல் முக்கியமாக இருக்கிறதோ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவனுடைய காரியங்கள் அந்த வாசலாய் தேவன் நமக்கு வைத்திருக்கிறத நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 27 நாம் பார்க்கும் பொழுது, சங்கீதம் 27 24 வாசல்களே தங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா அதற்குள் பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தராமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாசல்களே உயர்த்துங்கள். ஏன்னா தேவன் நமக்கு அவர் மகிமையின் ராஜாவாய், அவர் சேனைகளின் கர்த்தராய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா. உங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள், உங்களுக்கு முன்பாக பூட்டப்பட்டிருக்கிற எல்லா கதவுகளையும் நம்முடைய மகிமையின் ராஜாவாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உட்பிரவேசித்து எல்லாவற்றையும் ஆண்டவர் நிர்மூலமாக்கி போட்டு தேவன் நம்மை அளவில்லாமல் தேவன் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. என் ஆண்டவர் சொல்றாரு, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், என் நாமத்தை மறுதலியாமல் இருந்த உனக்கு முன்பாக அநேக திறந்த வாசல்களை நான் வைத்திருக்கிறேன் என்று இந்த கால வேளையில் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். தேவ பிள்ளைகளே, நல்லா என்ன பண்ணணும்? கொஞ்சம் பலன் இருந்தோம் தேவனுடைய ஆலயத்தில் வந்து என்ன பண்ணுறோம்? நிறைய பேர் ஆராதனை வேலையில் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, துதிக்க மாட்டீங்க. நல்ல என்னாலலாம் இருக்கவே முடியாது இல்லையா? நல்ல கைகளை உயர்த்தி நல்ல ஆண்டவருடைய துதிக்கணும்.
கர்த்தர் கொடுத்திருக்கிற பலன், அது அவருக்காக நம்ம செலவு செய்யணும். இல்லை, இன்னைக்கு எவ்வளோ பேர் எவ்வளோ பலவீனமெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் நம்ம அப்படி ஒன்றும் இல்லையே. யாரும் தீராத வியாதி, கொடிய வியாதினால சபையில் நம்ம யாருமே இல்லையே. கர்த்தர் எவ்வளோ பலனை கொடுத்திருக்கிறார் அல்லவா. அவர் ஒவ்வொரு நாளும் அவர் உன்னதமான சட்டையின் நிழலில் உங்களை மூடி பாதுகாத்து கொண்டு இருக்கிறார் அல்லவா. ஏன் நம்ம கர்த்தருடைய சமூகத்துக்கு வரோம்? அவரை துதிக்க வேண்டும், அவரை பாட வேண்டும். கொஞ்சம் பலன் இருந்தாலும் அந்த பலத்தினால தேவனை நம்ம என்ன பண்ணணுமா? மகிமைப்படுத்த வேண்டும். ஏதோ முடியாதவங்க அப்படி இருக்கலாம், முடிஞ்சவங்க என்ன பண்ணலாம்? நல்லா முழங்கால் படியிடலாம். இந்த திருவிருந்து டைமில் தான் பார்க்கணும். நல்ல இலையை போட்டு சாப்பாடு வைக்கிற மாதிரி என்ன பண்ணுறீங்க? திருவிருந்து கொடுக்குற நேரத்தில் எல்லாம் நல்லா சப்பளாங்கால் போட்டு உக்காந்துக்கிறீங்க, நான் பார்க்குறேன். ஆனால் தயவு செய்து அப்படி இருக்காதீங்க. திருவிருந்து நேரத்தில் என்ன ஒரு 1/2 hour இருக்குமா? நேரு முழங்கால். ஏதோ வயசானவங்க, முடியாதவங்க அவங்க உட்காந்துக்கலாம். எல்லாருமே பார்த்திங்களா என்ன பண்ணலாம்? அந்த நேரத்தில் இலை இல்லை, கொண்டு வந்து என்ன பண்ணிடலாம்? இலையை போட்டு விடும். அந்த மாதிரி இருக்க பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேண்டாம். கர்த்தர் கொடுத்த பலன் அப்படி ஒன்றும் நம்மளுக்கு பலன் இல்லாமல் ஆண்டவர் நம்ம வைத்திருக்கலையே. நமக்காக அவர் ரத்தத்தையே, நமக்காக அவருடைய சரீரத்தையே தேவன் சிந்தி மாதந்தோறும் நம்ம அதை அனுசரிக்கிறோம் இல்லையா. அது எவ்வளோ நம்மளுக்கு பலனாக இருக்கிறது. அது அந்த ரத்தத்தையும் அந்த சரீரத்தையும் பானம் பண்ணும்போது நம்முடைய சரீரத்தில் எவ்வளோ பலனை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? நல்ல சப்பளங்கால் போட்டு இல்லையா நல்லா உட்காந்துட்டு இருக்கிறோம். ஆனால் இனி என்ன பண்ணக்கூடாது? அடுத்த மாதம் நான் பார்ப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. முடியாதவங்க, வயசானவங்க உட்காருங்க. நல்ல பலன் உள்ளவங்க என்ன பண்ணுங்க? நேரு முழங்கால் படியிடுங்க. நம்முடைய கையில் அந்த அப்பமும் திராட்சை ரசமும் வருகிற வரைக்கும் என்ன பண்ணுங்க? கீழே உட்காராதீங்க. நீங்கள் அப்படி இருந்து பாருங்க, உங்கள் சரீரத்தில் ஒரு பலவீனங்களும் கூட சத்துரு தொடவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் அப்படி செய்யுங்க. கர்த்தர் கொடுத்திருக்கிற பலன் அது அவருக்காக நம்ம செலவிடுவோம். நம்ம குடும்பத்துக்காக, வீட்டுக்காக இல்லையா, மற்ற காரியங்களுக்காக முடியலன்னா கூட என்ன பண்ணுறோம்? செய்ய வேண்டிய காரியங்களை செய்கிறோம். பிள்ளைங்க தூரத்துலேருந்து வரேன்னு ஃபோன் பண்ணிட்டா என்ன பண்ணிடுறோம்? எழுந்து முடியலன்னா கூட அவங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்துடுறோம். ஆனால் தேவனுடைய காரியங்களில் பார்க்கும் பொழுது நம்ம ரொம்ப வீக்காக இருக்கிறோம். ஆனால் அப்படி என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரணும்னா என்ன பண்ணணுமா? உற்சாகமாக சந்தோஷமாக வரணும். எழுந்த உடனே ஐயோ எனக்கு தலை வலிக்குது, இன்றைக்கி தாங்க எனக்கு முடியல, இன்றைக்கி தான் எனக்கு வயிறு வலிக்குது, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க, நான் வீட்டில் இருக்கிறேன். எப்படி தேவன் உங்களுக்கு முன்பாக இருக்கிற அடைக்கப்பட்ட வாசல்களை எப்படி திறக்க முடியும்? தேவ பிள்ளைகளை என்ன பலவீனமாக இருந்தாலும் என்ன பண்ணுங்க? தேவனுடைய ஆலயத்தில் வாங்க. தலைவலியெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லையா, போயிடும். ஜெபம் பண்ணலாம் இல்லையா, அதுக்குரிய காரியங்களை செய்தீங்கன்னா போயிடும். ஆனால் என்ன பலவீனமாக இருந்தாலும் நீங்கள் தேவ சமூகத்தில் நீங்கள் வந்து பாருங்கள். கர்த்தர் உண்மையாகவே தேவன் உங்களை பலப்படுத்தி உங்களை சகாயம் பண்ணுவார். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் உங்களுடைய கிரிகள் எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். அன்றைக்கு அந்த பில்தேலுமே சபைக்கு தான் ஆண்டவர் சொன்னார். நல்ல இன்றைக்கு நமக்கும் ஆண்டவர் அப்படி தான் சொல்லுகிறார். நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா, தேவனுடைய வசனத்தை நீங்கள் உண்மையாக கை கொண்டு தேவனுடைய வசனத்துக்கு உண்மையாக நீங்கள் நடந்தீங்கன்னா, உங்களுக்கு முன்பாக தேவன் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை ஒருவனை என்ன பண்ண மாட்டானா? பூட்ட மாட்டான். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் தாவீதின் திறவுகோலை உடையவராய் இருக்கிறார். அந்த திறக்கிற சாவி ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. தேவ பிள்ளைகளை, நீங்கள் எவ்வளோ முட்டி மோதி என்ன பண்ணாலும் சரி, நீங்கள் கர்த்தரை சரியான முறையில் நீங்கள் தேடலைனா, தேவனுடைய காரியங்களில் சரியாக நீங்கள் இல்லைனா, நம்ம ஒன்றுமே நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. எல்லா காரியங்களிலும் தேவனுக்கு நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்க வேணும். நம்முடைய ஆண்டவர் சத்தியம் உள்ளவர். அவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா, உன் கிரியைகளை நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன் தேவ பிள்ளையே.
கொஞ்சம் பலன் இருந்தா என்ன பண்ணல, நீ என்ன மறுதலியாமைய வசனத்தை கை கொண்டபடினால உதோ திறந்த வாசலை யாருக்கு முன்பாக வைத்திருக்கிறாராம் சொல்லுங்க. யாருக்கு முன்பாக? எனக்கு முன்பாகன்னு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு முன்பாக, என் பிள்ளைகளுக்கு முன்பாக, நான் செய்கிற பிஸ்னஸுக்கு முன்பாக, நான் செய்கிற வேலைகளுக்கு முன்பாக ஆண்டவர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் நீ என்ன பண்ணணுமா? தேவனுடைய காரியங்களில் எல்லாவற்றிலும் உனக்கு பலன் இருக்கிற வரைக்கும் தேவனுக்காக நம்ம ஓடுவோம். இன்னைக்கு அநேக பார்க்கிறோம் இல்லையா, 2 கை கால் இல்லாமல், இல்லை கண்கள் இல்லாமல் இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க? கர்த்தருக்காக செயல்படுகிறத நாம் பார்க்கிறோம். இந்த எந்த கண்மலை ஆனவரே என்ற பாடலை எழுதின அந்த தேவ மனுஷனுடைய சூழ்நிலைகளை பாருங்க. வீல் சேரு தான் அவருடைய வாழ்க்கை. அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையே அந்த வீல் சேரில் தான் இருக்குது. ஆனால் அவருடைய உள்ளம் பார்த்தீங்கன்னா தேவனுக்காக இன்னும் நான் எழும்ப வேண்டும், இன்னும் புதிய புதிய பாடல்களை எழுத வேண்டும், இன்னும் நான் கர்த்தருக்காக என் பலன் இருக்கிற வரைக்கும் நான் தேவனுக்காக நான் ஓடுவேன்னு சொல்கிறத பார்க்கிறோம். இன்னைக்கு எவ்வளோ பேர் இன்னைக்கு அப்படிலாம் இருக்கிறாங்க. ஆனால் நாம் என்ன செய்கிறோன்றத நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க தேவ பிள்ளைகளே. சர்ச்சில் ப்ரேயர் என்று சொன்னால் என்ன பண்ண மாட்டோம்? அன்றைக்கி சங்கிலித்தோட ஜபம் சொன்னார், ஒருத்தர் கூட வரல. யாரில்? நம்ம ஜெயலட்சுமி அம்மா மட்டும் வந்தாங்க. ஈவினிங்காக சுகுதீஸ் ஃபேமிலின்னு நினைக்கிறேன் இல்லைப்பா, ஈவினிங்காக சுகுதீஸ். எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. நான் அழுது, ஆண்டவரே இவ்வளோ பேர் வர்றாங்க, ஊழியக்காரர் சொன்னாங்க, ஒருத்தருக்கு கூட இந்த சங்கிலித்தோட ஜபன்னு அந்த ஞாபகம் இல்லையே. ஒருவேளை சத்துருவானவன் அந்த ஞாபகம் இல்லாமல் ஆக்கிட்டானா, இல்லை இவங்களே வேணும்னு இருந்தாங்களே. எதுவாக இருந்தாலும் நீர் பார்த்து கொள்ளும் ஆண்டவரேன்னு சொல்லி உண்மையாகவே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆலயத்தை திறந்து அதுக்குரிய காரியங்களை வச்சுட்டு என்னுடைய டைமை நாங்கள் என்ன பண்ணேன் பார்த்தா, ஆனால் இவ்வளோ பேர் இருந்தோம். அப்போ எப்படி தேவன் நமக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் எப்படி திறக்கப்படும்? யோசித்து பாருங்க. நம்ம இந்த விஷயங்களில நம்ம மனம் திரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. உபவாச ஜபம் சொன்னாலும் என்ன பண்ண மாட்டீங்க? வர மாட்டீங்க. வேலை இருக்க தான் செய்யுது, இல்லைன்னு சொல்லலை, எல்லாமே இருக்க தான் செய்யுது. நம்மளுடைய இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நம்ம எல்லா காரியங்களையும் செய்து தான் ஆக வேண்டும். ஆனால் நாம் அதன் மத்தியிலும் தேவனுடைய காரியங்களில் நமக்கு கொடுத்திருக்கிற பலத்தை கொண்டு நம்ம தேவனுக்காக நம்ம செயல்படுகிறவர்களாய் நம்ம மாறும் பொழுதுதான் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். எத்தனையோ வழி உங்களுக்கு ஆசீர்வாதமான வழிகள் அடைக்கப்பட்டு இருக்கிறது, அது நன்றாக உங்களுக்கு தெரியுது. ஆனால் அந்த வாசல்களை திறக்க வேண்டும் என்றால் அதனுடைய சாவி யார்கிடத்தில் இருக்கிறது? தாவீதின் திறவுகோலை உடைய தேவனிடத்தில், சத்தியமுள்ள தேவனிடத்தில் அது இருக்கிறது. நீங்கள் இனி மாறும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு திறந்த வாசலை அவர் வைக்கிற தேவனாய் இருக்கிறார். அதே போல உபாகமம் 28 12 நம்ம வாசிக்கலாம். ஆமென். அல்லேலூயா. இந்த வாக்கு தத்தங்கள் உங்களுக்கு நிறைவேறணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? தேவனுடைய வசனத்தை கை கொள்ள வேண்டும். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, ஏற்ற காலத்தில் என்ன பண்ண, உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்போ ஆண்டவர் திறப்பார்? அந்த முதல் வசனத்தை நீங்கள் கடைப்பிடித்திருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் இந்த வசனத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை அப்படியே கர்த்தர் கொடுப்பார். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் அவர் சத்தியமுள்ள தேவன்.
வானத்தின் பொக்கிஷங்களை கர்த்தர் நமக்கு திறக்கிற தேவனாய் இருக்கிறார். அதே மாதிரி அதுலேயும் இன்னொரு வசனமும் இருக்கிறது. வானத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறாராம்? வெண்கலமாக்குகிறார் சொல்லிட்டு பார்க்கிறோம். அது வசனத்தை உபாகமம் 23 நினைக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. அந்த உபாகமம் 1:1 14 வரைக்கும் நல்ல ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நீங்கள் இதை செய்தீங்கன்னா இதெல்லாம் உங்கள் மேலே வந்து பழிக்கொன்னு. அதுக்கப்புறம் அந்த 15 பார்த்தீங்கன்னா வாசிக்கும் பொழுது அநேக காரியங்களை நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அப்புறம் ஐயோ நான் சொன்னேன்னு சொல்லி நீங்களே வீட்டில் போயிட்டு, ஏன்னா இது நான் சொல்கிற வார்த்தைகள் அல்ல, தேவன் சொல்லி இருக்கிறத பார்க்குறோம். ஏன் என் வாழ்க்கையில் இப்படிலாம் இருக்குது, ஏன் எனக்கு இந்த பலவீனம், ஏன் எனக்கு இந்த கஷ்டம், ஏன் நான் இவ்வளோ பாடுகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் என்பதை நீங்கள் வீட்டில் போயிட்டு நீங்கள் படித்து அதை சிந்திச்சு பாருங்கள். ஆனால் தேவன் நமக்கு நல்ல வானத்தின் பொக்கிஷங்களை திறந்து உங்களுக்கு முன்பாக தேவன் திறந்த வாசலை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதில் இருக்கிற ஆசீர்வாதங்களெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். நல்லா தேவனை துதிங்க, நல்லா பாடுங்க. அன்றைக்கு பவுலும் சீலாவும் கட்டப்பட்ட சூழ்நிலை யோசித்து பாருங்க. ஆனால் இங்கே வந்தால் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? ஆராதனை நடத்துகிறவங்க தான் கத்துறாங்க, பாடுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் அமைதியாக இருக்கிறவங்க இருந்தது தான் இருக்கிறீங்க. அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் துதிச்சு பாருங்கள். பவுலோட சீலாவையும் பயங்கரமாக அடிக்கிறாங்க, நொறுக்கிறாங்க, உடம்பெல்லாம் காயங்கள். ஆனால் அவங்க இருதயத்தை அடக்க முடியல. துதிக்கிறாங்க. துதிச்சு 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 அந்த சிறைச்சாலையுடைய கதவுகளை என்ன பண்ணிச்சா? திறக்கப்பட்டது. அவங்க துதிச்சு தேவனை பாடி துதிச்சதுனால அங்கே இருந்த சிறைச்சாலையுடைய அதிகாரிகளெல்லாம் என்ன பண்ணுறாங்க? ரட்சிக்கப்படுறாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறாங்க. ஐயோ எனக்கு பலன் இல்லையே, ஐயோ என்னை அடிச்சிட்டாங்களே, என்னை நொறுக்கிட்டாங்களே, ஏன் எனக்கு கடவுள் இப்படி செய்தார்னு சொல்லிட்டு அவங்க சோர்ந்து இருந்திருப்பார்கள் என்றால் அவர்களை சுற்றில் இருந்தவர்கள்லாம் ஆண்டவர் அறிந்திருக்க முடியாது தேவ பிள்ளைகளே. அதனால் எப்பயுமே பாடுகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் நம்ம நினச்சி ஏன் ஏன் என்று சொல்லி கேள்வி கேட்கிறவர்களாய் இன்னும் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் உன் கிரியைகளை நீ கர்த்தருக்காக நீ என்ன செய்கிறியோன்றத தேவன் அறிஞ்சிருக்கிறார். அன்றைக்கு அந்த சபைக்கு தான் ஆண்டவர் சொன்னாருன்னு இல்லை, இன்றைக்கு நமக்கும் ஆண்டவர் இந்த எச்சரிப்பை கொடுக்கிறார். உனக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா வாசல்களும் திறக்க வேண்டும் என்றால் நீ தேவனுடைய வசனத்தை கை கொள்ளுகிறவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும் தேவ பிள்ளைகளே. அன்றைக்கு எரிக கோட்டை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வருவதற்கு அந்த எரிக கோட்டை அடைக்கப்பட்டு இருந்தது. அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள அவங்க வர முடியாது இருந்தது. ஆனால் யோசுவா சொல்கிறாரு, இன்னைக்கு பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. என்னைக்கு? இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. நாளைக்கு என்ன பண்ணுவீங்க? கர்த்தருடைய அற்புதத்தை காண்பீர்கள் என்று அந்த ஊழியக்காரன் சொன்ன அந்த வார்த்தையின்படி அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? அது யோசித்து பாருங்களேன். நீங்கள் நல்லா, ஏன்னா வேத வசனங்கள்லாம் படிக்கும் போது அப்படி நம்மளை கொஞ்சம் இது பண்ணி பார்க்கணும் இல்லையா? அவ்வளோ பேர் துதிச்சாங்க. அவ்வளோ பெரிய எரிக கோட்டை விழுந்தது அல்லவா? ஏன்னா ஏதாச்சும் ஆயுதம் எடுத்துகிட்டு போய் இது பண்ணாங்களா? இல்லையே. அவங்க இருந்த இடத்துல பாடி துதிச்சாங்க, அதை தான் செய்தாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம துதிங்க, தேவனை சோத்திரம் பண்ணுங்கன்னா என்ன பண்ணுறோம்? ஏதோ மொல்லமாக, ஐயோ இதுக்கு மேலே என்னால் முடியல, ஐயோ அவ்வளோதான் அப்படி என்ன பண்ணுறோம்? இருக்கிறோம். அப்படி இருக்கவே கூடாது. நல்ல பாடல்கள் பாடும்பொழுது நல்லா பாடி துதிங்க. நீங்கள் துதிக்க 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 உங்கள் உள்ளத்தில் ஒரு புத்துணர்ச்சியை தேவன் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. துதித்ததுனால எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். சத்துரு நம்மளை பிசாசு துதிக்க விட மாட்டான், சோர்வை கொடுப்பான். ஐயோ யாரோ துதிக்கிறாங்க, யாரோ பாடுறாங்க, நான் ஏன் செய்யணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாதீங்க, இருக்காதீங்க. நீங்கள் துதிச்சிங்கன்னா, நீங்கள் கர்த்தருக்காக செயல்பட்டீங்கன்னா உங்களுக்காக தேவன் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை ஒருவனும் என்ன பண்ண முடியாதான்? திறக்கவும் முடியாது, போட்டவும் முடியாது.
தேவனுடைய காரியங்களில் நம்ம உண்மையாய் செயல்படுகிறவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். அல்லேலூயா. என கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. தேவா, நான் ஏதினால் விசேஷித்தவள், ராஜா அதை தினம் யோசிப். எல்லா உற்சாகத்தோடு பாடுங்க. எதினால் இது எதினால் என்னோடு இருப்பதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலோ பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது, வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் வாழ்க்கை மாறாவினே, அது போதும் என்னோடுண்டு. ஆமெனப்பா. தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா, நான் ஏதினால் விசேஷித்தவள், ராஜா. தேவா, நான் ஏதினால் விசேஷித்தவள், ராஜா. நான் அதை தினம் யோசிப்பவள், ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு வருவதினால், ஏதினால் இது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னைக்கு பில்தேமியா சபைக்கு ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு நம்முடைய சபைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் எல்லாரும் எதனால விசேஷித்தவர்கள்? தேவன் நம்மோடு கூட இருப்பதனால, அவர் நம்மோடு கூட வருவதினால நம்ம எல்லாருமே விசேஷித்தம் உள்ளவர்களாய் நாம் காணப்படுகிறோம். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய காரியங்களில் நம்ம தேவனுக்காக நம்ம எழும்புவோம், தேவனுக்காக நம்ம செயல்படுவோம். சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் சத்தியமுள்ள தேவன், அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் தாவீதின் திறவுகோலை உடைய தேவன். அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன் தான் சொல்றாரு, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீங்க தேவனுக்காக படுகிற கஷ்டங்கள் பாடுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, மனுஷனே என்ன பண்றாங்க, நம்ம வீட்லயே கூட என்ன பண்ணுவாங்க, ஐயோ இவ்வளோ நேரம் என்ன பண்ண, இவ்வளோ கஷ்டப்பட்டியே இல்லையா, அதுக்காக உனக்கு ஏதாச்சும் என்ன பண்ணுறோம், நாங்கள் வாங்கி கொடுக்குறோன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்களா செய்யலையா? சொல்லுங்க, செய்கிறாங்களா செய்யலையா? இவ்வளோ நல்லா குழம்பு வச்சுருக்கிற, என் துணியெல்லாம் நல்லா துவைச்சி வச்சுருக்கிற, வீடெல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா சுத்தமாக, அதுவும் பெண்களால் சொல்லவே முடியாது இல்லையா? 24 ஹவர்ஸும் நமக்கு என்ன வேலை 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 தான். அதுவும் இப்போ வேலைகளுக்கு போகிற, வெளியில் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரவங்களுக்கும் என்ன பண்ணோம், அதிக டபுள் வேலைகள். ஆனால் என்ன பண்ணோம், கணவன்மார்கள்லாம் பெண்களை பாராட்டணும். அல்லேலூயா. உப்பு இல்லைன்னா திட்டக்கூடாது, காரம் இல்லைன்னா திட்டக்கூடாது, டைமுக்கு சாப்பாடு இல்லைன்னா என்ன பண்ணக்கூடாது, திட்டவே கூடாது. அல்லேலூயா. உங்களுக்கு என்ன பண்ண, அந்தந்த நேரத்துக்கு நல்லா செய்து வைக்கிறாங்களா இல்லையா? அதை என்ன பண்ணுங்கண்ணா, சோத்திரம் பண்ணி, கர்த்தர் நல்லா இந்த நேரத்துக்கு இதை கொடுத்தாங்களே இல்லையா? பாஸ்டர் அடிக்கடிக்கு சாப்பாடெல்லாம் சாப்பிடும்போது என்ன பண்ணுவார், ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுவார். சில சாப்பாடெலாம் என்ன பண்ண மாட்டார், ரொம்ப டயட்டில் இருப்பார். ஆனால் இப்போ போயிருக்கிற இடத்துல என்ன பண்ணுது, எல்லாமே தலைக்கு மாறி இருக்கிறது. அல்லேலூயா. அதை நைட்டு கூட சொன்னேன், நான் செய்து கொடுத்தா என்ன பண்ண மாட்டீங்க, இந்த சாப்பாடை வேணான்னுவீங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணோம், சாப்பிட்டு தான் ஆகணும். ஆனால் அங்கேருந்து இங்கே வந்த பிறகு அதே சாப்பாடு தான் கொடுக்கப்படும் சொல்லி சும்மா விளையாட்டுக்காக சொன்னேன் இல்லையா? அதனால் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம்,
ஆனால் நம்ம படுற கஷ்டத்தை, நம்மளுடைய கிரியைகளை பார்த்து நம்ம வீட்டார் நம்மை பாராட்டாமல் இருக்கலாம், அவர்கள் நம்மை புகழாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய கிரியைகளுக்கும் உங்களுடைய எல்லா காரியங்களுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மளுக்கு பலனை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் என்ன பண்ணாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஆபத்து காலத்தில் நம்ம சோர்ந்து போயிடுவோன்னா பலன் என்ன பண்ணுமா, குறுகினது என்று சொல்லி நெகேமியாவில் நம்ம வாசிக்கிறோம். என்ன வந்தாலும் சரி, நம்ம தைரியம் உள்ளவர்களாய், கர்த்தர் என்னோட இருக்கிறார், நீ என்ன செய்வ, அவர் எனக்கு பலனாய் இருக்கிறார், அவர் எனக்கு சகாயராய் இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி 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 நம்ம தேற்ற வேண்டும், நம்ம ஜெபிக்க வேண்டும். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. வெளிப்படுத்துதல் கடைசியில் ஒரு வசனத்தை நம்ம பார்க்கிறோம். உன் கிரியைகளுக்கு அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகப்படட்டும். வெளிப்படுத்தல 22:11. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் யாரோடு வருதான், கர்த்தரோடு வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயோ அவன் அப்படி அநியாயம் பண்ணுறான், இப்படி அட்டூழியம் பண்ணுறான், அவன் நல்லா இருக்கிறானே அப்படி. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்துட்டோம், நீ என்ன பண்ணாத, அதை கண்டு நீ புலம்பாத, நீ கர்த்தருடைய காரியங்களில் நீ உண்மையாயிரு. ஆண்டவர் அந்த இடத்துல அழகாக சொல்கிறார் பாருங்க, அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் அல்லவன் இப்போ இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஆனால் இதோ நான் சீக்கிரமாக வருகிற மகளே, உன் கிரியைகளுக்கு தக்க பலன் யாரோடு வருகிறது, கர்த்தரோடு வருகிறது. இந்த பூமியில் நீங்கள் படுகிற பிரயாசங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், இல்லை வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைங்க, போராட்டங்க எவ்வளோ இருக்கிறது, கவலைப்படாதீங்க. நம்மளுக்கு எல்லாவற்றிற்கும் பலனை கொண்டு வருகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதோ சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா இந்த வசனங்கள் நம்மை அதிகமாய் தேற்றக்கூடியதாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஏசாயா 66 61 2-3 நம்ம வாசிக்கலாம். 61:2-3. அவர்கள் நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவர்களை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமைகளை எடுப்பித்து தலைமுறையாக இடித்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாக கட்டுவார். இது நல்ல வசனங்கள். இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிற, சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக ஆண்டவர் என்ன கொடுக்கிறாராம், சிங்காரத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும் பொழுது அவருக்கு வந்த கஷ்டங்கள், பிரச்சனையில் அவர் சாம்பலை அள்ளி போட்டு கொண்டு இல்லையா அவர் அழுது புலம்புகிறார். ஆனால் சில காலங்கள் கடந்தது, நாட்கள் கடந்தது. ஆனால் ஆண்டவர் இந்த வசனத்தின்படி இல்லையா சாம்பலுக்கு பதிலாக என்ன பண்ணார், யோபுவுக்கு ஒரு சிங்காரத்தை ஆண்டவர் கொடுத்தார், ஒரு அழகான குடும்பத்தை கொடுத்தார், அழகான பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார், எல்லா ஆசீர்வாதங்களையும் யோபுடைய வாழ்க்கையில் கொடுத்தார். ஒருவேளை அவர் சரீர ஃபுல்லாக வேதனை இல்லையா, பருக்கள்னால கொப்பளங்களினால அவர் ரொம்ப கஷ்டம். அவருடைய சரித்திரத்தை படிக்கும் பொழுது அப்படி இருக்கிறது, ஓடி எடுத்து சுரண்டாரு. ஆனால் அந்த நேரத்தில் கூட அவர் என்ன சொல்கிறாரு, அவர் என்னை
கொன்று போட்டாலும் யார் மேலே நம்பிக்கையாயிருப்பேன்? கர்த்தர் பேரில் நம்பிக்கையாயிருப்பேன். பாருங்க, நம்ம அப்படி சொல்லுவோமா? ஆனால் ஒன்று, அந்த மாதிரி விஷயத்தில் நான் ஜெயராஜியை நான் பாராட்டுவேன். அவன் ரொம்ப பலவீனப்பட்ட நேரங்கள்லாம் கூட நான் அவங்க வீட்டில் போயிட்டு அவனுக்காக சொல்லி ஜோமன். ஆனால் ஒரு நாள் கூட, ஏன் பாஸ்டர், ஏன் அம்மா எனக்கு இப்படி பலவீனம், ஏன் எனக்கு இப்படி, ஒரு நாள் நான் அவன் மறிச்சிட்டு அப்போ யோசித்து பார்த்தேன். ஒரு நாள் கூட அவன் அந்த வார்த்தையை கேட்டதில்லை. அதுக்கப்புறம் அவன் எப்போ கேட்டேன், எங்கள் எதிர்க்க என்ன பண்ணல, கேட்கல. அதனால தான் அவன் ஜபத்தோட ஆராதனையோடு கூட அவனுடைய உயிர் பிரிந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அவன் தேவனுடைய சன்னதியில் தேவனோடு ஆடி பாடி துதித்து, இல்லை கண்ணீர் இல்லாத இடத்துல, துயரமில்லாத இடத்துல, அந்த இடத்துல போயிருக்கிறான். ஒரு நாள் கூட அவன் அந்த வார்த்தை கேட்கல. ஆனாலும் தேவனுடைய திட்டம் என்னவோ அவர் பறித்து கொண்டு போகிறார். அதை கேட்க நமக்கு அதிகாரம் இல்லை. அவர் கொடுத்தார், அவர் எடுத்தார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஒரு நாட்கள் வரும் அவனை சந்திக்க. நாம் என்ன பண்ணணுமா, இந்த பூமியில் நம்ம ஆயத்தமாக இருந்தோம்னா தேவனுடைய வருகையில் நமக்கு என்ன பண்ணலாம், அம்மா அப்பா, ஜெயராஜுடைய அம்மா அப்பா புஷ்பாலாம் அவனை சந்திக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பூமியில் தேவனோடு இன்னும் நீங்கள் நெருங்கி ஜீவித்து, ஏன் இப்படி ஆச்சு, ஏன் இப்படி போச்சுன்னு கேள்விகளை என்ன பண்ணாதீங்க, கேட்டுட்ருக்காதீங்க. தேவனுக்குள்ளே திடப்படுத்திக்குங்க. என்னை தாங்க முடியாத வேதனை தான். ஆனால் அந்த பிள்ளை உயிரோடு இருக்கிறப்ப அவ்வளோ சரீர வேதனையிலும் கூட அந்த மகன் அப்படி ஒரு வார்த்தை அவன் கேட்கல. எவ்வளோ நல்ல பிள்ளை. ஆனாலும் தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்த வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடியையும் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அப்படிதான் நமக்கும் தேவன் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் கூட துயரப்பட்டுட்டு இருக்கலாம். பல கேள்விக்குறிகளோடு நீங்கள் அனுதினமும் உங்களோட வாழ்க்கையில் இருக்கலாம். எனக்கு ஏன் இந்த கடன்களை அடைக்க ஒரு வழி இல்லையே? நீங்கள் கொஞ்சம் பலன் இருந்தும் தேவனுடைய காரியங்களில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருங்க. கர்த்தர் உங்களுக்காக நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை கர்த்தர் திறப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல பொக்கிஷ சாலையாகிய அந்த வானத்தை கர்த்தர் திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் நம்ம கர்த்தருடைய காரியங்களில் நம்ம சரி பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணணும், சரி பண்ணணும். உங்களுக்கே தெரியும் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, எவ்வளோ நேரம் கர்த்தருக்காக டைமை கொடுக்குறோம் இல்லையா, மற்ற காரியங்களுக்கு எப்படி துரிதமாக ஓடுறோம். பலவீனம் பலவீனம் பலவீனம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறோம், நாட்களை கழிக்கிறோம். பலவீனங்கள் உண்டு தான், ஆனால் அதன் மத்தியில் நீங்கள் கர்த்தருக்காக செயல்படுங்க. கர்த்தர் உங்களுடைய காரியங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். கொஞ்சம் பலன் இருந்தாலும் தேவனுக்காக ஆலயத்தில் நடக்கிற காரியங்களுக்கு, ப்ரேயர்களுக்கெல்லாம் வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். டெய்லி இரவு நேரத்தில் 1 hour ஜெபம் நடக்குது. ஆனால் அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் கரெக்டாக அந்த நேரத்துக்கு பரவாயில்ல வந்துடுறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இன்னும் தேவன் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அந்த ஜெபத்தின் மூலமாக எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றிருக்கிறோம். அதை ஜெபிக்கிறதுனால தான் சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு எவ்வளோ பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். எவ்வளோ ஆபத்துகள், விபத்துகள், பலவீன நேரங்களில் அந்த மாதிரி நம்ம ஜெபிக்கும் போது சபையாரை தேவன் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல டைம் இருக்கிறவங்க என்ன பண்ணுங்க, அந்த 9 மணிக்கு வாங்க. வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஜெப பாரம் வரும். சர்ச்சில் வச்சாதான் வர மாட்டீங்க. வருகிற பிள்ளைகளை கர்த்தர் இன்னும் ஆசீர்வதிப்பார். இன்னும் எல்லாரையும் தேவன் அதில் கூட்டி சேர்ப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அதில் 1 hour தான், வெறும் ஜெப குறிப்புக்கு தான் நம்ம அந்த இடத்துல டைமை வச்சுருக்கிறோம். மற்ற எதுக்குமே இல்லை. ஆரம்பத்தில் ஒரு பாட்டு, கொஞ்ச நேரம் ஆராதனை, அதுக்கப்புறம் பாட்டோ மற்ற எதுவுமே என்ன பண்ணக்கூடாது,
இருக்கக்கூடாது. நல்லா ஜெபிங்க. கர்த்தர் அந்த ஜெபத்தின் மூலமாய் தேவன் நம்மை ஆசீர்வதித்து அவர் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆலயத்தினுடைய காரியங்களில் உற்சாகமாய் இருங்க. கர்த்தர் அதனால்தான் அந்த வெளிப்படுத்துதல் கடைசியாக நம்ம வாசித்து முடிக்கலாம். அந்த வெளிப்படுத்தல் 3 ஆண்டவர் சொல்றாரு, 12ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆமென், அல்லேலூயா. ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்தில் என்ன பண்றார் ஆண்டவர்? தூணாக வைக்கிறார். அல்லேலூயா. அந்த தூண் ஒரு பில்டிங்க்கோ மற்ற எல்லாத்துக்கும் அது மிகவும் என்ன பண்ண அவசியமாக இருக்கிறது இல்லையா? அப்போல்லாம் அந்த தூண் வச்சு வீடு போடுவாங்க. ஏன்னா இப்போ பில்லர்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாராம், அவருடைய ஆலயத்தில் ஜெயங்கொள்ளுகிறன் எவனோ அவனை என் ஆலயத்தில் தூணாக்குவேன், அது நின்று ஒரு காலம் என்ன பண்ண மாட்டாராம் ஆண்டவர் நீக்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தை, என் தேவனுடைய பரலோகத்தில் இருக்கிறவருமாகிய புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தை, என் புதிய நாமத்தை அவன் மேல் எழுதுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருடைய காரியங்களில், ஆலயத்தினுடைய காரியங்களில் எல்லாவற்றிலும் நீங்கள் முன்மாதிரியாக இருங்க. ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தங்களின்படி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உன் கிரியைகளை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதலியாமல் என் வசனத்தை கனி கொண்டபடினால இதோ திறந்த வாசல் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தின்படி இந்த நாளில் தேவன் நம்மை ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து தேவன் உயர்த்துவாராக. ஆமேன். நம்ம